திருமணத்துக்கு ரொம்ப பேர் திருமணத்துக்காக ஆடி தேடி அழைச்சி உழைச்சி. ரெண்டாவது, திருமணம் ஒருத்தர் சேர்ந்து வாழ்ந்தாலும் பழைய மாதிரி, அதாவது பழைய காலத்துல, அதாவது 30 வருடங்களுக்கு முன் இந்த கணவன் மனைவி வாழ்க்கை வேற, இப்போ உள்ள கணவன் மனைவி வாழ்க்கை வேற, இந்த மாதிரிலாம் இருக்காங்க. ரெண்டாவது, கணவன் மனைவி கல்யாணம் பண்ணாலும் 30 வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த கணவன் மனைவி அந்யோன்யம், வசியம், ஒற்றுமை இப்போ உள்ள கணவன் மனைவிக்கு இல்லை. அது மாதிரி உள்ள சொந்த பந்தங்களுக்கும் இல்லை. அது மாதிரி நிறைய வரும் காலகட்டங்கள்ல வந்துச்சுன்னு வச்சுங்களேன். இப்ப திருமணம் ஏன் நடக்கல? திருமணம் நடந்தா குழந்தை இல்லை குழந்தை லேட்டா கிடைக்குது, இல்லை டைவோர்ஸ்ல போகுது. இந்த மாதிரிலாம் பிரச்சனையா இருக்கு. இது மாதிரி உள்ளவங்க, திருமணம் நடக்காதவங்க, இல்லை திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இது ஒரு முக்கியமான ஸ்தலம். இப்ப நான் சொல்லக்கூடிய ஸ்தலம் நிறைய ஸ்தலங்கள் திருமணத்துக்காக இருக்கு. உலகத்திலே பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள்ல இது ஒரு ஸ்தலங்கிற. ஆமா, நம்ம 274 சிவஸ்தலங்கள்ல பாடல் பெற்ற சிவஸ்தலம் 125வது சிவஸ்தலம் இந்த ஸ்தலங்கிற. திருமறை காடு, இந்த ஊரு பேர் திருமறை காடு, வேதாரண்யம்னு பேரு. அதாவது 4 வேதங்களையும் உள்ளடக்கிய ஊரு. அந்த வேதாரண்யத்துக்கு நேர் எழுத்த மாதிரி கடற்கரை இருக்கு. இந்த கடற்கரையில போய் குளிச்சிங்கன்னா 4 வேதங்களும் சங்கமிச்ச இடம் அந்த இடம். ரிக்கு, சாம, யசூர், அதர்வனன்னு சொல்லி 4 வேதங்களும் சமர்ப்பிச்ச ஊர் அந்த ஊரு. திருவாரூர்ல பிறந்தா முக்தி, காசியில இறந்தா முக்தி, திருவண்ணாமலையை நினைச்சா முக்தி, சிதம்பரத்தை போய் தரிசித்தாலே முக்தி, அது மாதிரி காஞ்சியில வாழ்ந்தாலே முக்தி, வேதாரண்யத்துல போய் நீராடணும். யார் ஒருத்தர் போய் வேதாரண்யம் கடற்கரையில நீராடுறாங்களோ, இந்த 4 வேதம், அதாவது ரிக், யசூர், சாம, அதர்வன், இந்த 4 வேதத்துல உள்ள கர்மா யாருக்கெல்லாம் இருக்கோ, திருமணம் ஆகலை சார், குழந்தை இல்லை சார், எனக்கு திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு போனா கண்டிப்பா திருமணம் நடக்கும்.